Hello friends, welcome to the channel Road Poneglyph. நான் உங்க சுதர்ஷன் and இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா GoPro and அதோட mounts. ஸோ இப்போ ஒரு GoProன்னு எடுத்துக்கிட்டோம்னா அதோட பர்பஸ் வந்து நம்ம இப்போ அதை எங்கேயாவது ஒரு இடத்துல மவுண்ட் பண்ணி வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்த்தோம்னா அது வந்து ரெக்கார்ட் பண்ணும். அதுதான் வந்து அதோட பர்பஸே. ஸோ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஃபெமிலியரான ஒரு விஷயம்னா ஹெல்மெட்ஸில் மவுண்ட் பண்ணுறது, இங்கே இல்லை சைடில் இல்லை தலையில் மவுண்ட் பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நேரத்தில் நம்மளோட வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அந்த கேமரா தானாக வந்து ரெக்கார்டிங்கை பண்ணும், நம்ம ஸ்டார்ட் பண்ணி விட்டுறணும். ஸோ இப்போ ஒரு GoPro வாங்கியாச்சு. இப்போ ஒரு GoProட விலையே 9-10லாம் எடுத்துக்கிட்டோம்னா 35-40க்கு மேலே போயிடும், 40,000க்கு மேலே போயிடும். ஸோ இப்போது ஒரு கேமரா அவ்வளோ காஸ்ட்லியாக வாங்கியாச்சு. என்னதான் ஆல்டர்னேட்டிவ்ஸில் கொஞ்சம் விலை கம்மியிலே வந்து மற்ற பிராண்டில் இருந்தாலும் நிறைய பேர் ப்ரிஃபர் பண்ணுறது GoPro தான், பிகாஸ் ஆஃப் தி குவாலிட்டி. ஸோ இப்போ அவ்வளோ ப்ரீமியம் கொடுத்து நம்ம வாங்கியாச்சு. ஸோ இப்போது அதுக்கான மவுண்ட்ஸ் வாங்குகிற டைம். ஸோ இப்போ மவுண்ட்ஸ் வந்து நாம் எங்கே வாங்கலாம்? GoProட வெப்சைட்லேயே வாங்கலாமா, இல்லைனா வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட வாங்கலாமா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போது நான் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்டேருந்து ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அரால்ஃபிஸ் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து வந்து இந்த தேர்ட் பார்ட்டி மவுண்ட்டு GoPro மவுண்ட்லாம் வாங்கியிருக்கேன். ஸோ இதோட விலை வந்து 1499 rupees ஃபார் அ 49-in-1 செட். இது 49-in-1 மவுண்ட்ஸ் இருக்குது. ஸோ நாம் அதே ப்ராடக்ட்ஸை வந்து GoProவோட அஃபிஷியல் வெப்சைட்ஸில் அந்த ப்ராடக்ட்லாம் இருக்கா அண்ட் அதோட விலை எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து இதை ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கவர்லாம் இருக்குது, எல்லாமே பிளாஸ்டிக் கவரில் போட்டு கொடுத்துருக்காங்க. ஓகே பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ப்ராடக்ட் அவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தண்ணியில் போடும்போது மிதக்கிறதுக்காக இது ஒரு பபிள் மாதிரி. ஸோ இது அண்ட் இதை கையில் மாட்டிக்கிறதுக்கு அவங்க ஒரு கயிறு கொடுத்துருக்காங்க. அண்ட் GoProவை மவுண்ட் பண்ணுறதுக்கான இது. ஸோ இந்த கவர் எடுத்து ஒரு மாதிரி வச்சுக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம GoProவை எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம்னா இப்படி எடுத்து இதில் இப்படி மாட்டி வச்சுட்டு, ஸோ இதை இப்படி மாட்டி வச்சுட்டு தென் அது கொஞ்சம் ஷேக் பண்ணி கரெக்டாக அந்த வேரில் போடுற மாதிரி வரும், ஏன்னா பர்ஃபெக்டாக அது வராது ஃபஸ்ட் ட்ரைலே. கொஞ்சம் அப்படி ஷேக் பண்ணி தான் போடுற மாதிரி இருக்கும். ஸோ போட்டுட்டோன்னா அவ்வளோதான், ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இதை வந்து மேக்ஸிமம் எதுக்கு யார் யூஸ் பண்ணுவாங்கன்னா சர்ஃபர்ஸ், சர்ஃபிங் பண்ணுறவங்க, டீப் டவுன் ஓஷன் போகிறவங்க, ஸோ அவங்க வந்து இதை மேக்ஸிமம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வந்து அந்த 1499 அந்த செட்லே இது கிடச்சிருச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் குவாலிட்டி பிளாஸ்டிக், அவ்வளோதான். ஸோ நாட் மோர் தென் நார்மல் பிளாஸ்டிக். அண்ட் இது வந்து GoProட வெப்சைட்டில் எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ அந்த ப்ராடக்ட் பேர் ஹேண்ட்லர் அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட். ஸோ அதோட விலை டாலர்ஸில் போட்டுருக்கு 29.99, அதாவது $30 இந்த ஒரு இதுக்காக. ஸோ இதுக்கும் GoProவில் விற்கிற அந்த ப்ராடக்ட்டுக்கும் என்ன வித்தியாசம்னு பார்த்தீங்கன்னா, கீழே இருக்கிற இது ஓகே, இங்கே வந்து அவங்க ரப்பர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டர் கிரிப்காக, அவ்வளோதான் வித்தியாசமே தவிர மற்றபடி எந்த வித்தியாசமும் கிடையாது. ஸோ இதை வந்து இப்போ இதுலேருந்து ரிமூவ் பண்ணிடுவோம். ஓகே, நல்லா டைட்டாக போய் ஃபிட் ஆகுது, வெரி குட். ஸோ முதல் ப்ராடக்ட் வந்து 1499 49-in-1 அடால்ஃபிஸோட கிட்டில் வந்துருக்கிற முதல் ப்ராடக்ட். ஸோ இதை இப்படி வச்சுருவோம். ஸோ இன்னொரு கேள்வி வரும். ஸோ இப்போ GoProலேருந்து நம்ம வாங்கும்போது அந்த பாக்ஸில் என்னென்ன தான் கொடுக்குறாங்க, ஏதாவது மவுண்ட் கொடுக்குறாங்களா அப்படிங்கிற கேள்வி சில பேருக்கு இருக்கும், பார்ப்போம். ஸோ வந்து அவங்க 2 மவுண்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் 1 நட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அவங்க கொடுத்துருக்குற மவுண்ட்டு. இது ஒன்று அண்ட் இந்த ஒன்று அண்ட் இந்த நட்டு. ஸோ இந்த இது பார்த்தீங்கன்னா இதில் ஒரு ரப்பர் இருக்குது, இது லாக் பண்ணுறதுக்கு ரப்பரை. அண்ட் இந்த கேப்பில் தான் வந்து நம்ம GoProவை இப்படி
ஃபிட் பண்ணுவோம். ஸோ இதில் இங்கே கீழே மவுண்ட் பண்ணுறதுக்கு இது இருக்கும், இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதை வந்து நாம் இப்படி மவுண்ட் பண்ணணும், அதுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து கோப்ரோலேருந்து கொடுத்துருக்கிற ஒன்லி மவுண்ட் இதுதான். ஸோ இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டியை வச்சு தான் நாம் வந்து இதுக்கு உள்ள இதே மாதிரி நிறைய மவுண்ட்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதோட பிளாஸ்டிக் குவாலிட்டி அண்ட் இதோட பொருளில் இந்த ரப்பர் குவாலிட்டி, இந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி எல்லாத்தையும் வச்சு தான் நம்ம கம்பேர் பண்ண போகிறோம். நம்ம அடோஃபிஸோட அந்த 1499 கொடுத்து வாங்கின ப்ராடக்டை. ஓகே, ஸோ இதை தனியாக வச்சுருவோம், மிக்ஸ் ஆகிடக்கூடாது. ஸோ வந்து ஃபஸ்ட்டு செகண்ட் ப்ராடக்ட் இப்போது என்னென்னு பார்ப்போம். பிளாஸ்டிக் கவர் நிறைய இருக்குது. ஸோ அந்த கவரை தூக்கி வச்சுருவோம். பிளாஸ்டிக் நிறைய கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன், ஏன்னா இப்போயே 3-4 கவர் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செஸ்ட் மவுண்ட். இது வந்து செஸ்ட்டில் எப்படி போட்டுக்கலாம். ஓகே, இப்படி இதை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை இப்படி போட்டு, ஓகே, ஸோ இதை பண்ணிவிட்டு இந்த பின்னாடி இருந்து இதை இப்படி பண்ணிவிட்டு பின்னாடி இருந்து இதை எப்படி போட்டுக்கலாம். ஸோ இந்த ப்ராடக்டோட கோப்ரோ வெப்சைட்டில் என்ன விலைன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட். ஸோ இதே வந்து நம்ம கோப்ரோ வெப்சைட்டில் எவ்வளோ கொடுத்துருக்கோன்னு பார்ப்போம்னா, ஸோ அதோட பேர் செஸ்டி. ஸோ இது வந்து $39.99, $40 ஆகுது. $39.99 $40 ஆகுது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த இந்த பொருளோட விலை $29.99. ஸோ இப்போ பார்த்துக்கிறது $39.99. டோட்டலாக வந்து அந்த ரவுண்ட் ஆக்கிடுவோம். ஸோ $30 and $40 $70 ஆகுது. கணக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மறந்துடுவேன். ஸோ $40 ஆகுது. இது கட்டிடுவோம், நல்லா டைட்டாக இருக்குது, வலிக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா $40 கொடுத்து வாங்குற அளவுக்கு இதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே கிடையாது. இந்த ஸ்ட்ராப் இருக்குது, நல்லா எக்ஸ்டெண்டபிளாக இருக்குது இதுவே. அண்ட் இந்த பிளாஸ்டிக்கோட குவாலிட்டியும் நல்லா தான் இருக்குது. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி கம்பேரிசனுக்கு நமக்கு கோப்ரோ கொடுத்துருக்கிற பிளாஸ்டிக்கும் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நான் டச் பண்ணி பார்க்கும்போது ஃபீல் எனக்கு எதுவும் வித்தியாசம் தெரியலை. ரெண்டும் ஒரே அளவு ஹார்டாக தான் இருக்குது, ரெண்டும் ஒரே அளவு நல்லா இருக்குது. ஸோ இது வந்து ஓகே, நல்ல ஒரு ப்ராடக்ட் தான். இது வந்து நிறைய பேருக்கு யூஸ் ஆகும். இந்த மவுண்டன் ஹைக்கிங் போகிறவங்க அண்ட் சைக்கிள் ரைடர்ஸ் அவங்களுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். இப்போ சப்போஸ் பைக் ரைடர்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், அவங்க செஸ்ட்டில் போட்டு அவங்களுக்கு தேவையான ஆங்கிள் வேணும்னா இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை இப்படி வச்சிடுறேன். ஓகே, ஸோ அடுத்த ப்ராடக்ட் இது இருக்குது. ஓகே, ஸோ இதுவும் கிட்டத்தட்ட ஸ்ட்ராப்பும் பிளாஸ்டிக் கவர் தள்ளி வச்சுறேன். இதுவும் ஸ்ட்ராப் கொடுத்து தான் இருக்குது. இது என்னன்ட்டு பார்த்தோம்னா ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஹெட் மவுண்ட். இப்போ நம்ம செஸ்ட் மவுண்ட் பார்த்தோம், அதே மாதிரி வித் ஸ்ட்ராப் அண்ட் பிளாஸ்டிக் கொடுத்த ஒரு ஹெட் மவுண்ட். ஸோ இதை போட்டு பார்ப்போம், தெரியுதா? ஓகே, ஸோ இது வந்து இப்படி போடணும். ஸோ இதோட விலை எவ்வளோன்ட்டு பார்ப்போம். ஸோ இதோட விலை எவ்வளோன்ட்டு பார்ப்போம் கோப்ரோ வெப்சைட்டில். நான் கையில் வச்சுக்கிறேன் கொஞ்ச நேரத்துக்கு. கோப்ரோ வெப்சைட்டில் இதோட விலை எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஹெட் ஸ்ட்ராப் ப்ளஸ் குவிக் கிளிப் அப்படின்ட்டு இருக்குது. ஹெட் ஸ்ட்ராப் மட்டும் பார்த்தோம்னா $20. நம்ம ஆல்ரெடி பார்த்தது $70க்கு இந்த ரெண்டு பொருளையும் பார்த்தோம். ஸோ ஆல்ரெடி பார்த்ததை நான் இப்போ வச்சிடுறேன். ஸோ அது வந்து $70 ஆச்சு. இது ஒரு $20, $90 ஆயிருக்கு நம்மளுக்கு டோட்டலாக. $90. ஒரு கோப்ரோடைய விலை $349. அவங்க ஆஃபர், அவங்க வெப்சைட்டில் போட்டிருக்காங்க, ஆஃபர்னு போட்டிருக்காங்க, $349 போட்டிருக்காங்க. ஸோ டோட்டலாக நம்ம மவுண்ட் எல்லாம் வாங்கி முடிக்கும்போது எவ்வளோ வருதுன்ட்டு பார்ப்போம். ஸோ அடுத்த பொருள் பார்த்தீங்கன்னா இது ஒரு மோனோபாட். ஓகே, இது ஒரு மோனோபாட் அண்ட் செல்ஃபி ஸ்டிக். ஸோ இது வந்து ஒரு மோனோபாட். ஸோ இது வந்து இந்த இடத்த நாம் டேர்ன் பண்ணிக்கலாம், கொஞ்சம் தெரியுதா? இது கொஞ்சம் கர்வாக இருக்குது. இப்படி வச்சுக்கலாம், ஸ்ட்ரெயிட்டாக இப்படி வச்சுக்கலாம்.
ஸோ இதுக்கு மவுண்ட் வந்து உள்ளே தருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்கிட்ட இதுக்கான மவுண்ட் கிடையாது. இந்த இடத்துல ஒரு ஸ்க்ரூ மாதிரி போடுற மாதிரி இருக்குது. என்னன்னு பார்ப்போம். ஸோ இது வந்து குவாலிட்டி நல்லா தான் இருக்குது. லைட்டாக ஆடுது, பட் ஒரு 1500 rupees இதுக்கான குவாலிட்டி இருக்குது. லென்த்தும் நல்லாவே வருது. இங்கேருந்து நான் பார்க்க முடியும். இந்த மாதிரி ஏதாவது மோனோபாட் கோப்ரோட வெப்சைட்டில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே, ஒன்று இருக்கு, எக்ஸ்டென்ஷன் போல் அப்படின்ட்டு. எப்பா பயங்கர விலை. 59.99. யா, 59.99 போட்டிருக்கு. $60 ஃபார் அ மோனோபாட். பட் குவாலிட்டி கண்டிப்பாக டிஃபர் ஆகும்னு நினைக்கிறேன். ஏன்னா இது வந்து ஸ்டீல், அது வந்து அலுமினியமில் செஞ்சுருப்பாங்க மேபி. அண்ட் சில குவாலிட்டி டிஃப்ரென்சஸ் கண்டிப்பாக இருக்கும். பட் $60 கொடுத்து அது வாங்கணுமா அப்படின்னா வேண்டாம்னு தான் சொல்லுவேன். ஏன்னா இது நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இதை எடுத்துட்டு நம்ம ரன்னிங்கோ வேறு எதுவும் போகாமல் ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு வாக் போகும்போது நாம் வந்து நம்ம வாக் போகிறத வீடியோ எடுக்கணும், இல்லை நம்ம பேசுகிறத இப்படி வச்சு வீடியோ எடுக்கணும்னா மோர் தென் எனஃப். $60 அவாய்டபிள். ஸோ டோட்டலாக இப்போ எவ்வளோ? அது $90 இருந்துச்சு 3 பொருள். 4வது பொருள் சேர்த்தனாலே $150 ஆயிடுச்சு. 4 பொருளுக்கு $150 ஆயிடுச்சு. இன்னொரு பாக்ஸ் வேறு இருக்குது, கவர் இருக்குது. கவர் தனியாக வச்சுட்டு ஒரு பாக்ஸ் இருக்குது. ஸோ இந்த பாக்ஸை நாம் ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லா கேரியபிள் பாக்ஸ் தான். நல்லா அந்த இதெல்லாம் கொடுத்துருக்காங்க, கைப்பிடி கொடுத்துருக்காங்க. ஓகே, மோர் பிளாஸ்டிக் கவர்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு பிளாஸ்டிக் கவர் இருக்குது. இது என்னன்னு பார்த்தோம்னா, ஓகே பிளாஸ்டிக்கை தனியாக வச்சுருவோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காமிச்சல கோப்ரோலே இது இருக்குன்ட்டு. ஸோ இதை வந்து ஹெல்மெட்டில் மவுண்ட் பண்ணுறது, இல்லை வந்து இதை ஒரு சர்ஃபேஸில் ஸ்டிக் பண்ணி வச்சுட்டு நம்ம இதில் கோப்ரோவை அட்டாச் பண்ணிக்கலாம். கோப்ரோ அட்டாச் பண்ணுறதுக்கு அவங்க மவுண்ட் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இது ஒரு ஸ்டிக் பண்ணுறதுக்கு மட்டும்தான். அண்ட் ஸ்டிக் பண்ணுறதுக்கான ஸ்டிக்கர் இது இருக்குது. சர்க்கிள் கொஞ்சம் ஓவல் ஷேப்பில் இருக்கிறதுக்கான ஸ்டிக்கர்ஸ்லாம் இதாக இருக்குது, 3M ஸ்டிக்கர்ஸு. ஸோ இதை வந்து இந்த ரெட் கலர் நான் ரிமூவ் பண்ணி காட்டுறேன். பிளாஸ்டிக் அந்த கவரை ரிமூவ் பண்ணிட்டோன்னா ரிஃப்ளெக்ஷன் இல்லாமல். ஸோ அந்த பிளாஸ்டிக்கை ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 5 ஸ்டிக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க, 3M ஸ்டிக்கர்ஸ். ஸோ இதில் வந்து இந்த ரெட் கலர் பார்ட்டை நாம் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு ஒட்டிடலாம். அப்படி ஒட்டிட்டோம்னா நாம் அதுக்கு மேலே இந்த பிளாஸ்டிக்கை ஒட்டிடலாம். ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம ஹெல்மெட் மாதிரியான ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸில் நம்ம கோப்ரோ மவுண்ட் பண்ணுறதுக்கான ஒரு டூல் கிடச்சிருச்சு. ஓகே, இப்போ ஸ்கொயர் ஷேப்பும் அவங்களே கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். நான் வெறும் அந்த கர்வ் மட்டும் தான் இருக்கும்னு எதிர்பார்த்தேன். ஓகே, ஸ்கொயர் ஷேப்புக்கான ஸ்டிக்கர்ஸ் இருக்குது. வெரி குட், ஃபைன். ஸோ 2 ஸ்கொயர் ஷேப்டு மவுண்ட் கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இது வந்து கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது, இந்த இது கொஞ்சம் கர்வ்டாக இருக்குது, இது ரெண்டுமே. ஸோ இது வந்து நம்ம ஹெல்மெட்டில் கொஞ்சம் இந்த மாதிரி கர்வேச்சர் இருக்கிற இடத்துல இது ஒட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். அது வந்து ஃப்ளாட். ஸோ அது வந்து ஃப்ளாட் சர்ஃபேஸ்க்கு இது வந்து ஃப்ளாட்டாக இருக்குது, நீங்கள் பார்த்தாலே தெரியும். இது கொஞ்சம் கர்வாக இருக்குது. ஸோ இந்த கர்வ் வந்து ஹெல்மெட்டோட மேலே ஒட்டுறதுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும். இங்கே ஒட்டலாம். ஸோ இந்த ஸ்டிக்கர் அண்ட் இந்த காம்போ வந்து கோப்ரோட வெப்சைட்டில் எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ கர்வ்டு ப்ளஸ் ஃப்ளாட் அட்ஹெசிவ் மவுண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரில் வச்சுருக்காங்க. $20, 1999, $20 கொடுத்தா அது நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நம்மளுக்கு 1499 செட்லே நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. ஸோ $20னா $170 ஆயிடுச்சு நம்மளுக்கு 4 பொருளுக்கு. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு வெல்க்ரோ, பிளாஸ்டிக்கை தனியாக வச்சுரும். ஒரு வெல்க்ரோ இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது வெல்க்ரோ. பட் இதோட யூசேஜ் தான் என்னன்னு தெரியல. ஓகே,
இது கையில் மாட்டிருக்கா, இது எதுக்குன்னு சரியாக தெரியல. ஏன்னா இது வந்து கோப்ரோவில் எங்கே இதை ஒட்டுறோன்னு சரியாக தெரியல. ஸோ இது வந்து இவங்க விற்கிறாங்களா பார்ப்போம். இல்லை, இவங்க வெப்சைட்டில் அது இல்லை. ஸோ இது வந்து நீங்கள் ஏதாவது சார்ஜர்ஸை அந்த வயர்லாம் சுற்றி வைக்க வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரியாது. ஸோ அடுத்தது ஓகே, அடுத்த ப்ராடக்ட் என்னன்னு பார்ப்போம். மோட் பிளாஸ்டிக் தனியாக வச்சிரும். ஓகே, இது ஒரு நல்ல கான்செப்ட் தான், பட் இது நல்லா இருக்குமா சரியாக தெரியலை. ஏன்னா வந்து இது ஒரு முக்கியமான ஒரு பொருள், சக்ஷன் கப் இருக்கிற ஒரு மவுண்ட். ஸோ இது வந்து ரொம்பவே சேஃபான இடத்துல ஒட்டணும். ஓகே, கையோட வந்துருச்சு, சரி சாரி, சரியாக ஒட்டலை நான். ஓகே, ஒட்டிக்கிச்சு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா டைட்டாக தான் இருக்குது, ஆனால் ரிமூவ் ஆயிடுச்சு. நான் சொன்ன மாதிரி இது ரொம்பவே முக்கியமான ஒரு பொருள், பட் சரியாக இல்லை. ஸோ நான் இந்த குறிப்பிட்ட இந்த ப்ராடக்டை இந்த செட்டில் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா வந்து சக்ஷன் கப் சரியில்லை. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு காரில் உள்பக்கம் ஒட்டுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வெளியே பக்கம் இதை ஒட்ட ட்ரை பண்ணாதீங்க. அதுக்கு இதை விட கொஞ்சம் ஸ்ட்ராங்கான நல்ல பொருளாக பார்த்து வாங்குங்க. உள்பக்கம் மட்டும் இதை ஒட்டலாம், யூஸ் ஆகும். ஏன்னா உள்பக்கம் வந்து விழுந்தா கூட ஒருத்தர் பிடிக்கிறதுக்கு யாராவது இருப்பாங்க, இல்லைன்னா உள்ளே தான் விழும், ரொம்ப டேமேஜ் ஆகாது நம்ம கேமரா. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த பொருள் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன், பட் இது வந்து நம்ம கோப்ரோ வெப்சைட்டில் எவ்வளோன்னு பார்ப்போம். ஓகே ஓகே ஸோ சக்ஷன் கப் அப்படின்னு போட்டு ஒரு பொருள் இருக்குது. ஸோ அதோட விலை $40. நான் எதிர்பார்த்த மாதிரி 20க்கெலாம் அது கிடைக்காதுன்னு நினச்சேன். $40 அதோட விலை. ஸோ மேபி அது நீங்கள் வாங்கலாம், இல்லைனா வெளியே தேர்ட் பார்ட்டி ப்ராடக்ட் வேறு ஏதாவது ஒரு கம்பெனி ப்ராடக்ட் பெட்டராக இருந்தால் அது நீங்கள் வாங்கலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி வந்து சக்ஷன் கப்போட $40 போட்டிருக்கு. ஸோ நம்ம ஆல்ரெடி 90 ப்ளஸ் அந்த $50 பார்த்தோம், $60 பார்த்தோம். ஸோ $150 ப்ளஸ் இது ஒரு 14 பார்த்தோம்னா நம்மளுக்கு $190 ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ சக்ஷன் கப்போடு சேர்த்தோம்னா $190 ஆகிடுச்சு. காஸ்ட்லியாக தெரியுது இப்போ தான், ஃபஸ்ட்லேருந்தே காஸ்ட்லியாக தெரியுது, இப்போ ரொம்ப காஸ்ட்லியாக தெரியுது. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தோன்னா ஓகே, இது எல்லாமே வந்து நம்மளுக்கு அந்த கிளாம்ப்ஸ் அண்ட் நட்டெல்லாம். ஓகே, ஃபஸ்ட்டு இது என்னன்னு பார்ப்போம். ஓகே, நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இந்த செல்ஃபி ஸ்டிக் இருக்குது பார்த்தீங்களா, இல்லை மோனோபாட்னு சொல்லலாம். ஸோ இதோட மவுண்ட் இது. ஸோ இதை இப்படி வச்சுட்டு நம்ம எந்த ஆங்கிளில் வைக்கணுமோ வச்சுட்டு இங்கே கீழே தெரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே இது கீழே ஒரு சின்ன ஒரு ரொட்டேட்டிங் இது மாதிரி இருக்குது. இதை டைட் பண்ணிட்டோன்னா டைட் ஆகிடுச்சு. வெரி குட். ஸோ இதில் வந்து நம்ம கோப்ரோவை ஃபிட் பண்ணிக்கலாம். வெரி குட். ஓகே, ஸோ இதை தனியாக வச்சிடும். ஓகே, ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இங்கே கோப்ரோவோட அவங்க ஆல்ரெடி கொடுத்த ஒரு மவுண்ட் தான் அது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேஃப் அவங்க கொடுத்தது. ரப்பர்லாம் இருக்குது இதில். ஸோ இந்த ரப்பர் எதுக்கு யூஸ் ஆகும்னா லாக் ஆகிக்கும். போய் இங்கே பார்த்தா தெரியும், இந்த ரப்பர் வந்து லாக் ஆகிக்கும். இப்படி அதை ப்ரெஸ் பண்ணால் லாக் ஆயிரும். பட் இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த லாக் கிடையாது, பட் சேஃப் தான், ஒன்றும் அது எக்ஸ்ட்ரா சேஃப்டி லாக் ஆகிறது. ஸோ இதுவும் நல்லா தான் இருக்குது. குவாலிட்டி இஸ் வெரி குட், வெரி குட்னே சொல்லலாம் நான். ஸோ அடுத்தது வந்து ஃபைன். ஸோ இப்போ இந்த மாதிரி கிளாம்ப்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு செட் இருக்கான்னு பார்ப்போம் நம்ம கோப்ரோ வெப்சைட்டில்.
ஆக்சுவலி இந்த மாதிரி நட்ஸு ஓகே இதெல்லாம் இருக்குது. கோப்ரோ பேக் சாரி கிராப் பேக் கோப்ரோ மவுண்ட்ஸ் அண்ட் ஸ்பேர் பார்ட்ஸ் அப்படின்னு போட்டு ஒரு ஒன்று இருக்குது. ஸோ அதில் இந்த மாதிரி நட்ஸு இந்த எக்ஸ்ட்ரா இது ஸ்பேர் இதெல்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட விலை $20. ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி எவ்வளோ இருந்துச்சு, $190 இருந்துச்சு. ஆல்ரெடி நம்மளுக்கு $190 இருந்துச்சு. அது ப்ளஸ் $210 இப்போ நம்மளுக்கு ஆகிடுச்சு, $210. நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி ஒரு கோப்ரோ இப்போ அவங்க அஃபிஷியல் வெப்சைட்டில் சேலில் போயிட்டு இருக்கிறது கோப்ரோ 9 வந்து $349. அது ரீச் ஆகுதான்னு பார்ப்போம். ஒரு புது கோப்ரோ வாங்குற விலையே அவங்களோட எல்லா ஸ்பேரும் இருக்கான்ட்டு நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கணும். ஸோ இப்போது இந்த சைடு முடிச்சாச்சு. இப்போது இந்த சைடு கொஞ்சம் இருக்குது. இது என்னன்னு பார்த்தோம்னா மோர் பிளாஸ்டிக், அதை எடுத்து ஓரமாக வச்சிட்டோம்னா ஓகே. இது வந்து ஒரு ஹேண்டில் பார் மவுண்ட். ஒரு பைக்லேயோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பைக்லேயோ இல்லை ஒரு சைக்கிள்லேயோ வந்து நம்ம மாற்ற ஒரு ஹேண்டில் பார் மவுண்ட். ஓகே, இதை அப்படி லூஸ் பண்ணிடலாம். லூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா அது கீழே இறங்குது. இப்படி லூஸ் பண்ணிட்டோன்னா இதை வந்து நம்ம ஹேண்டில் பாரில் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை ஒன் சைடு ரிமூவ் பண்ணிடலாம். ஓகே, ரிமூவ் பண்ணுற சைடு இது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க, தெரியுதா? கேப் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து டோட்டலாக ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து நாம் போட முடியும். இப்போ நான் ரிமூவ் பண்ணல, தேவைப்பட்ட நேரத்தில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஹேண்டில் பார் மவுண்ட் வந்து கோப்ரோட வெப்சைட்டில் எவ்வளோன்னு பார்ப்போம் இந்த மாடல். ஓகே, ஹேண்டில் பார் மவுண்ட் இருக்குது, பட் டிசைன் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஜென் டிசைன் கோப்ரோடது. இது கோப்ரோட டிசைனே தான் மாற்றிட்டாங்க. இப்போ கோப்ரோ வந்து வேறு டிசைன் யூஸ் பண்ணுறாங்க. இது வந்து தேர்ட் பார்ட்டி வந்து இன்னும் இதே தான் மெயின்டைன் பண்ணுறாங்க, ஏன்னு தெரியல. ஸோ கோப்ரோவோட அந்த நியூ இது வந்து எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $30, $29.99 எப்பவும் போல். ஸோ நம்மளுக்கு $30 காஸ்ட் கோஸ் அப் டு $240. இப்போ $210 $240 அது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் ஒன் அது என்னன்னு சரியாக தெரியல. ஸோ இது ஒரு ஒயிட் கலர் கவர் அடுத்து இருக்குது. இந்த ப்ராடக்ட் என்னென்னு பார்ப்போம். இது பிளாஸ்டிக், உள்ளே ஒரு பிளாஸ்டிக் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பார்க்க. மேபி அந்த மாய்ஸ்சரை, இந்த மைக் பக்கத்தில் இருக்கிற மாய்ஸ்சர்லாம் ரிமூவ் பண்ணுறதுக்காக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். என்னன்ட்டு தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஓகே, யாருக்கா தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ப்ராடக்ட். ஸோ அடுத்த ப்ராடக்ட் பார்ப்போம். இது வந்து ஓகே, இது வந்து ஒரு ரிஸ்ட் ஸ்ட்ராப், ரிஸ்ட்டில் மாட்டுறது பொறுத்து. ஓகே, ஸோ இது வந்து மேபி பைசைக்கிளிங் போகிறவங்க இல்லை வந்து சும்மா இப்படி வச்சு பேசலாம், எனிதிங். கோப்ரோ வெப்சைட்டில் இது இருக்கா பார்ப்போம். ஓகே, இது இருக்கு. ஹேண்ட் ப்ளஸ் ரிஸ்ட் ஸ்ட்ராப் $50. பட் அதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னா அது 360 டிகிரி ரொட்டேட்டபிள். இது வந்து ஸ்டாண்டர்ட் ஸ்டேபிளாக ஒரே சைடாக பார்க்க முடியும். அதில் வந்து அதுக்கு மேலே ஒன்று வச்சு ரொட்டேட் பண்ண முடியும். ஓகே, $50 அது. ஸோ ஆல்ரெடி நம்ம எவ்வளோ இருந்துச்சு, 210 + 50 $260 இப்போது ஆயிருக்கு. 260 ஞாபகம் வச்சுக்கோங்க, நான் மறந்துடுவேன். ஓகே, இப்போ புரியுது. இந்த வெல்க்ரோ எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கிறது எதுக்குன்னு இப்போ புரியுது. இதோட ரீப்ளேஸ்மெண்ட். இந்த வெல்க்ரோ வந்து நம்மளுக்கு டேமேஜ் ஆனாலோ, இதான் ப்ராடக்ட், டேமேஜ் ஆனாலோ இல்லை நம்மளுக்கு சரியாக ஒட்டலைனாலோ இந்த வெல்க்ரோ யூஸ் பண்ணிக்கலாம். அது வரைக்கும் நீங்கள் இது வந்து வயரை கட்டி வைக்க யூஸ் பண்ணிக்கலாம், தப்பு இல்லை. ஸோ அடுத்தது இது கொஞ்சம் வெயிட்டாக இருக்குது, மோர் பிளாஸ்டிக். ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜா அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க கோப்ரோ வெப்சைட்டில். மெட்டாலிக் ஜான் 2 இருக்குது கோப்ரோ வெப்சைட்டில். ஸோ இது வந்து இதோட யூசேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, ஸோ இது வந்து பேக்கில் மாட்டுறது. இப்போது பேக் இது வரைக்கும்னு வச்சுக்கோங்க. ஸோ இதோட இதில் வந்து இப்படி மாட்டிக்கலாம். ஃபுல்லாக இப்படி வச்சிட்டோன்னா இருக்கும்.
நல்லா ஸ்ட்ராங்காகவே பிடிச்சிருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்காக இழுத்தா தான் கையோட வருது. நல்லா நல்லா ஹார்டாக இருக்குது. 2 கை வச்சு அமுக்குனா தான் அது கொஞ்சம் நல்லா ஜா ஓப்பன் ஆகுது. நல்ல குவாலிட்டி இதை உண்மையிலே. அண்ட் இது என்ன மேலே எக்ஸ்ட்ரா பிளாஸ்டிக் இருக்கிற மாதிரி. ஓ, ரொட்டேட்டபிள், வெரி குட். ரொட்டேட்டும் பண்ண முடியும் பார்த்தீங்கன்னா. ஸோ இது வந்து ஒரு நல்ல பொருள் தான் நான் சொல்லுவேன். மேலே வந்து நீங்கள் இப்போது பேக்கில் இப்படி மாட்டி வச்சுட்டு இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி எடுக்கலாம், மாற்றி மாற்றி எடுக்கலாம், தப்பில்லை. ஓகே, நல்ல பொருள். ஸோ இந்த ஜா வந்து 2 இருக்குது கோப்ரோ வெப்சைட்டில். ஒன்று வந்து மெட்டாலிக்குன்னு போட்டிருக்கு, ஒன்று வந்து மெட்டாலிக்கில் மேக்னெட்டிக்னு போட்டிருக்கு, ஒன்று வந்து வெறும் ஜான் போட்டிருக்கு. ஸோ அந்த மேக்னெட்டிக் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மேக்னெட்டிக் ஸ்வீவல் கிளிப் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது வந்து $25. அது வந்து பார்த்தீங்கன்னா $25. அதை பார்க்கும்போது இது வந்து ரொம்ப ரொம்ப வர்த் சொல்லுவேன். இது நல்லாவே இருக்குது, ஹைலி ரெக்கமெண்டபிள், நல்லா இருக்குது. $25 கொடுத்து அது நீங்கள் வாங்க வேணான்னு நான் சொல்லுவேன். பட் அது சாய்ஸ் இஸ் யோர்ஸ் ஃபைனலாக. ஸோ ஆல்ரெடி நம்ம $260 இருந்துச்சு, ஞாபகம் இருக்குது எனக்கு. $260 இருந்துச்சு. அண்ட் இப்போ வந்து $25 ஆட் பண்ணால் $285 ஆகுது. $285 ஆகுது. நாம் இன்னும் சில பொருள் மட்டும்தான் பாக்கி இருக்கு. ஓகே, நான் ரொம்ப எதிர்பார்த்த ஒரு ப்ராடக்ட் இது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஹெல்மெட்டுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ப்ராடக்ட். ஏன்னா என்னோட ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா முன்னாடி இந்த இடம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஊசியாக இருக்குது, பார்த்தா தெரியுதா? இந்த இது கொஞ்சம் ஊசியாக இருக்குது. ஸோ என்னால் நார்மலாக இந்த கிளாம்ப்ஸ் எல்லாமே, இந்த மவுண்ட் எல்லாமே வந்து இப்படி சென்ட்ரல் என்னால் ஒட்ட முடியாது. சென்ட்ரலில் ஒட்டினேன்னா இப்போ ஒன்று இப்படி இல்லை இப்படி ஒட்டணும். ஸோ அந்த மாதிரி நேரத்தில் எனக்கு இது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல். ஸோ இது என்ன யூஸ்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, நான் கொஞ்சம் சைடில் இப்படி ஒட்டிடலாம். கொஞ்சம் இப்படி சைடில் நான் ஒட்டிட்டு நான் இப்படி திருப்பி விட்டுட்டேன்னா எனக்கு சென்டர் வியூ கிடச்சிரும். பட் இது லென்த்து கொஞ்சம் ஷார்ட்டாக இருக்குது. இதே மாதிரி இதில் வேறு ஏதாவது ஆட் பண்ண முடியுதான்னு பார்த்துட்டு பார்ப்போம். ஸோ இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட். இது எனக்கு ரொம்பவே முக்கியமாக தேவையான ஒரு பொருள். இந்த பொருள் கேமரா மவுண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அது ஒரு $20 போட்டிருக்காங்க. ஸ்வீவல் கேமரா மவுண்ட் அப்படின்னு கொஞ்சம் ஹைட்டாக ஏற்றி பண்ணுறது தான் அதோட வேலையும். $20 போட்டிருக்காங்க. ஸோ நம்மளுக்கு வந்து $315 போயிடுச்சு இப்போது. ஓகே, ஸோ டோட்டலாக நம்மளுக்கு $315 ஆகுது. நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா மவுண்ட்ஸ் அண்ட் தேவையானதெல்லாம் வாங்குறது. பட் ஒரு செட்டாக பார்த்தோம்னா இது $1500 ஆகுது. $315 ஆகுது. நான் கன்வெர்ட் பண்ணியே சொல்லிடுறேன். USDக்கு INR எவ்வளோன்னு பார்த்தோம்னா, ஸோ 1 USDக்கு வந்து 73 rupees ஆகுது. ஸோ நம்மளுக்கு $315 போட்டோம்னா 23,271 rupees, 23,300 வச்சுக்கோங்க. 23,300 ஆகுது நம்மளுக்கு. ஒரு செட்டு இதில் கொடுத்துருக்கிற மவுண்ட்ஸ் எல்லாமே நம்ம கோப்ரோ வெப்சைட்டில் பார்த்தோம்னா ஒரு கோப்ரோவே நம்மளுக்கு $349 நான் சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து எவ்வளோன்னு பார்த்தோன்னா $349 நீங்கள் இன்றைக்கி போயிட்டு நீங்கள் கோப்ரோ வெப்சைட்டில் புக் பண்ணிங்கன்னா $349 இருக்குது. ஸோ அதோட விலை வந்து INR கன்வெர்ட் பண்ணால் 25,000 தான் காட்டுது. ஸோ 25,782 rupees ஒரு GoPro 9. ஆனால் அதுக்கான மவுண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 23,000 வருது. ஸோ இந்த மாதிரி டயத்தில் வந்து நம்மளுக்கு இந்த ஆல்டர்னேட்டிவ் தேர்ட் பார்ட்டியோட ப்ராடக்ட் வந்து ரொம்பவே வேல்யூ ஃபார் மணியாக தெரியுது. ஸோ நீங்கள் வந்து the choice is yours. நான் கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கேன். ஸோ the choice is yours ஃபைனலாக. நீங்கள் 25,000 கொடுத்து இப்போ நீங்கள் இது கோப்ரோ வாங்கிட்டு ஆல்ரெடி அதுக்கு கூட சேர்த்து நீங்கள் சப்ஸ்கிரிப்ஷன், SD கார்டு வாங்குறது, அண்டு நான் வந்து தேர்ட் பார்ட்டி கிட்ட இருந்து ஒரு இந்த சிலிக்கான் கேஸ் ஒன்று வாங்கினேன். இது வந்து ரப்பர்
ரப்பர் கேஸ், ரப்பர் அண்ட் சிலிக்கான் கலந்தது. ஹார்ட் கேஸ்லாம் கிடையாது, சாஃப்ட் கேஸ் தான். இது 500 rupees வந்துச்சு. இது கூட சேர்த்து 2 செட்டு 3 இந்த டிஸ்பிளே, ஒரு லென்ஸ் அண்ட் 2 டிஸ்பிளே மறைக்கிறதுக்கான 2 செட்டு டெம்பர் கிளாஸ் வந்துருக்கு 500 rupees. இதுவும் தேர்ட் பார்ட்டி கிட்ட தான் வாங்கினேன். ஸோ இது கோப்ரோ வெப்சைட்லேயே இருக்குது. அதோட விலை எவ்வளோன்னு பார்ப்போம். அதுவும் எப்படி நம்மளுக்கு ஆக்சசரிஸ் தானே வருது. ப்ரொடெக்டிவ் ஹவுசிங், ஓகே ஓகே. டெம்பர் கிளாஸ் அப்படின்னு பார்த்தோம்னா எவ்வளோ வருதுன்னா $20 ஆகுது. ஆல்ரெடி நான் சொன்னேன் $315 நம்ம இன்னொரு $20 சேர்த்தோம்னா 35, $335, $24,000 ஆச்சு. ஒரு கோப்ரோவே வாங்கிடலாம் இவ்வளோத்தையும் சேர்த்து பண்ணும்போது. ஓகே கைஸ், ஸோ நான் இதோட வீடியோவை முடிச்சுக்கிறேன். ஸோ இது என்னோடய ஃபர்ஸ்ட் வீடியோ. எப்படி இருக்குன்ட்டு உங்கள் கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இதே மாதிரி கோப்ரோ யாராவது உங்கள் ஃப்ரெண்ட் வாங்க போகிறாங்க, இல்லை ஆல்ரெடி வாங்கிட்டாங்க, அவங்க அதுக்கான மவுண்ட்ஸ்லாம் தேவை அப்படின்னா அவங்களுக்கு எங்கே வாங்கிறது அப்படின்னு ஒரு சந்தேகம் இருந்தால் இந்த வீடியோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான். ஏன்னா வந்து காசு சம்மந்தப்பட்டது. நம்ம 25,000 சேவ் பண்ணுற ஒரு வீடியோ இது. 25,000 நம்ம சேவ் பண்ண முடியும். நம்ம வந்து இந்த தேர்ட் பார்ட்டி இது வாங்கணும். ஸோ நீங்கள் வெறும் பிராண்ட் நேம்காக அந்த ப்ரீமியம் கொடுக்கணுன்ட்டு நீங்கள் நினச்சிங்கன்னா கொடுக்கலாம். அது தேவை இல்லை அப்படின்னு சொல்கிறதுக்கான ஒரு வீடியோ தான் இது. ஏன்னா வந்து இந்த பிளாஸ்டிக்கு எந்த குறைச்சலும் இல்லை. இது வந்து நல்லாவே இருக்குது. நல்ல ஸ்ட்ராங்கான ஒரு பிளாஸ்டிக் தான். இதில் சில பொருள் மட்டும்தான் நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அதில் ஒன்று இது. மிச்சம் எல்லாமே ஹைலி ரெக்கமெண்டபிள். இது வந்து நீங்கள் காருக்கு உள்ள கூட யாராவது இருக்கும்போது, சப்போஸ் கோப்ரோ கீழே விழுந்துடும். கண்டிப்பாக இது யூஸ் பண்ணும்போது விழுந்துச்சுன்னா பிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் இருந்தாங்கன்னா இதை யூஸ் பண்ணுங்கள். அண்ட் இது வந்து அது $60 போட்டிருந்துச்சு அதோட அந்த செல்ஃபி ஸ்டிக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது இது வந்து பார்த்தீங்கன்னா நல்லா நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். எல்லா பொருளுமே நல்ல குவாலிட்டியாக தான் இருக்குது, ஒன்றும் பிரச்சனையே இல்லை. ஸோ வந்து நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் இது எப்படி இருக்குது அப்படின்னு. அண்டு ஸோ வீடியோ எப்படி இருக்குன்னு உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் நல்லா இருக்குது வந்து இன்னும் கொஞ்சம் பூஸ்ட் பண்ணலான்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. ஸோ தேங்க்யூ. திஸ் இஸ் சுதர்ஷன் அண்ட் வெல்கம் டு ரோட் போனிக்லீஃப். இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கொடுத்துருக்குற பேகு வந்து நான் அதை பற்றி சொல்ல மாட்டேன்ட்டேன். ஸோ இவங்க கொடுத்துருக்குற பேக் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ப்ரொடெக்டிவாக தான் இருக்குது. ஸோ வெயிட் பார்த்தீங்கன்னா வெயிட் எதுவும் இல்லை, ப்ரொடெக்டிவ் ஓகே. நீங்கள் இந்த மவுண்டெல்லாம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் கோப்ரோ இதில் வைக்காதீங்க. கோப்ரோ வைக்கிறதுக்கு அவங்க ஆல்ரெடி கொடுத்துருக்குற ஒரு பேக் இருக்குது. இது வந்து கொஞ்சம் குஷனிங்கும் இருக்குது, ஆல்சோ ஹார்டாக இருக்குது, வெயிட்டும் ஜாஸ்தி இது. ஸோ இது வந்து நல்லா ப்ரொடெக்டிவாக இருக்கும். நீங்கள் வந்து இந்த யூஸ் பண்ணுறதுக்கு கோப்ரோவில் வந்து இது வந்து நல்லாவே கொடுத்துருக்காங்க. நல்லா ஹார்டாக இருக்குது, ஸ்ட்ராங்கானது இது. ஸோ நீங்கள் கேமராவை வைக்கும்போது வந்து நீங்கள் இந்த பேக்லேயே வைங்க. இதை வந்து நான் ஹைலி சொல்லுவேன், ரெக்கமெண்ட் பண்ணுவேன். தேங்க்யூ கைஸ்.